வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கூட்டர் மற்றும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை விகிதம் 7:5. மேலும் ஸ்கூட்டர் தொலைக்காட்சி பெட்டியை விட ரூபாய் 8000 அதிகம் எனில் தொலைக்காட்சி பெட்டியின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூட்டருக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, அந்த ரெண்டினுடைய ரேட் இருக்கும்ல, அதனுடைய ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 7:5. அப்போ இப்போ நமக்கு வந்து ரேஷியோ தெரியுமா, அப்போ ஸ்கூட்டரின் விலையை எப்படி எழுதலாம்? ஸ்கூட்டர்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன இருக்குது, 7. ஸோ அப்போ 7 × Xன்னு எழுதலாமா? அப்போ தொலைக்காட்சி பெட்டியின் விலை என்னவாக இருக்கணும், 5 × Xன்னு இருக்கணுமா? இப்போ வேறு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கூட்டர் தொலைக்காட்சி பெட்டியை விட ரூபாய் 8000 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொலைக்காட்சி பெட்டியின் விலை இருக்குல்ல, அதோட நம்ம 8000 ரூபாயை கூட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கூட்டரின் விலை கிடச்சிருமா? ஏன்னா தொலைக்காட்சி பெட்டியை விட 8000 ரூபாய் அதிகம். ஸோ அப்போ தொலைக்காட்சி பெட்டியின் விலையோட 8000 ரூபாயை ஆட் பண்ணிட்டா நமக்கு ஸ்கூட்டரின் விலை கிடச்சிரும். அப்போ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 5x அந்த சைடு கொண்டு போகலாமா? அப்போ 7x - 5xன்னு ஆகுமா, இஸ் ஈக்குவல் டு 8000. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 8000. அப்போ எக்ஸோட வேல்யூ தடிக்கலாமா, 4000ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தொலைக்காட்சி பெட்டியின் விலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தொலைக்காட்சி பெட்டியின் விலையை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், தொலைக்காட்சி பெட்டியின் விலையை 5xன்னு வச்சுருக்கோமா? அப்போ 5 × X. அப்போ 5 × X என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4000. ஸோ அப்போ 5 × 20. ஸோ அப்போ 20000 ரூபாய். இதுதான் தொலைக்காட்சி பெட்டியின் விலை. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.